ஒரு 80 வயசு இருக்கும். அந்த தாத்தாவுக்கு ஸ்ட்ரோக். அப்போ அவங்கள ட்ரீட் பண்ணிவிட்டு வெளியே வரும்போது அவங்க ஃபேமிலிலேருந்து ஒரு ஆள் கேட்குறாங்க, 80 வயசாச்சு அவர் நடப்பாரா அப்படின்ட்டு. இந்த கொஸ்டின் வந்து அவங்களுக்கு மட்டும் இல்லை, இது நம்மள மாதிரிப்பட்ட ஏகப்பட்டவருக்கு இருக்க டவுட். ஓகேங்களா? முதல்ல நடப்பாங்களான்னு கேட்டாங்க. நடப்புக்கு சான்ஸு ரொம்ப கூடுதல். அதனால தானே நம்ம அங்கே போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பேஷண்ட்ஸுக்கு, எந்த பேஷண்ட்டாக இருந்தாலும் அவங்களுக்கு வில் பவர் இருக்கணும். நான் நடப்பேன் அப்படிங்கிற வில் பவர் இருந்துச்சுன்னா அவங்க நடக்கோட சான்ஸ் கூடுதல். ரெண்டாவது, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்க வந்து மேக்ஸிமம் மோட்டிவேட் பண்ணுறவங்களா இருக்கணும். அவங்க என்ன பண்ணாலும் மோட்டிவேட் பண்ணி நடக்க முடியும் அப்படிங்கிற இந்த மோட்டிவேஷனை கொடுத்துட்டே இருக்கிறவங்களா இருக்கணும். அதுக்கப்புறம் ஃபிசியோதெரபிஸ்ட். அப்போ நம்மள மாதிரி ஃபிசியோதெரபிஸ்ட் வர்றவங்க அவங்களுடைய பாசிட்டிவ் எனர்ஜி கூட்டி அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணுறவங்களா இருக்கணும். அப்படி இருந்தால் அவங்களால நடக்க முடியும்.